வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் கருப்பு கவுனி அரிசி பயன்படுத்தி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த அரிசி பயன்படுத்தி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா 2 முறை தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த அரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஊற வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. அதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணி வடிகிறதுக்காக வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டுட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுடுங்க. வெயிலில் காய வைக்க வேண்டாம், ஏன்னா அரிசியில் ஈரப்பதம் இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வாட்டர் தான் நமக்கு ட்ரை ஆகணும். இப்போ இந்த கையில் நமக்கு ஈரப்பதம் ஒட்டலை, ஆனால் அரிசி நல்லா ஊறி நல்லா தான் இருக்குது. இதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிக்கோங்க. இது அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம சலிச்சிட்டு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிற மாவு சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சிட்டு நல்லா ஃபைனான மாவை மட்டும்தான் நம்ம எடுத்து இடியாப்பம் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற குருணையை நீங்கள் கஞ்சி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது சலித்து எடுத்துருக்கிற இந்த நைஸான மாவை வெறும் கடாயில் போட்டுட்டு மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மாவு நல்லா சூடு ஏறணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது மாவு நல்லா வறுபட்டதும் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நம்ம இடியாப்ப மாவு பிசைகிறதுக்காக எப்போவுமே நல்லா சூடான தண்ணி வச்சு தான் நல்லா கலந்து பிசைவோம். அதுக்காக ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா சுட வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும், அப்போ தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து இருக்கிற தண்ணியை இந்த மாவோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாம். நல்லா மாவு நல்லா ஊறி அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு ஊறுற நேரத்தில் நம்ம இடியாப்ப அச்சில் இந்த மாதிரி நல்லெண்ணெயோ அப்படி இல்லைன்னா நெய்யோ சேர்த்து நல்லா தடவிட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இடியாப்பம் பிழியும் போது நல்லா சுலபமாக இருக்கும். இப்போது மாவு நல்லா ஊறி சூப்பராக தயாராகிருக்கு. இதை நல்லா கையால் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இடியாப்ப அச்சில் போட்டு நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா கையால் உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தடவிட்டு அதில் நீங்கள் இடியாப்பம் புழியலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் கூட இடியாப்பம் புழிஞ்சிட்டு நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். இல்லை ஒயிட் கிளாத்தை கூட நீங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டில் நல்லா பரவலாக வச்சுட்டு நீங்கள் 2-3 இடியாப்பமாக அட் ஏ டைமில் கூட நீங்கள் புழிஞ்சு எடுக்கலாம். பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இட்லி பாத்திரம். இப்போது இங்கே தண்ணி நான் சூடு பண்ணியிருக்கேன், அதில் நம்ம இடியாப்பத்தையும் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும் அழகாக. இப்போது ரொம்பவே சூப்பராக அழகாக கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம் நல்லா வெந்து தயாராகிருக்கு. இப்போ நான் இதே போல் வாழை இலையிலே 2 நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ரொம்பவே சுலபமாக உடம்புக்கு ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது கூட நம்ம தேங்காய் இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் எது உங்களுக்கு விருப்பமோ அது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.